நீங்க நினைக்கிறது மனசுக்குள்ள குரு பகவான் என்னைய காப்பாத்து நினைச்சுங்க. அதாவது நம்ம செஞ்ச தர்மம் நம்மளை காப்பாத்த போகுது. குருவுடைய பார்வை. ஏன்னா சனி பகவான் உச்சமாயி உங்க ராசியை பார்க்கறாரு. கண்டிப்பா நல்லது மட்டும்தான் சொல்ல முடியும். கெட்டதை என்னால சொல்ல முடியல. அதுக்கான நேரம் இப்ப கிடையாது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தாவே செலவுகள் நிறைய வந்திருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு தடங்களை பார்த்துடக்கூடாது. நான் ஓப்பனா சொல்றேன். அது மிதுனத்துல இருந்து புதனுடைய விட்டுருக்கு. ரெட்ட மனசு ரெட்ட குணம் உங்கள்ட்ட இருக்கும். கரெக்டா முடிவு எடுக்க முடியல எதுலையுமே. அது வேலையா, தொழிலா, வருமானமா, பொருளாதாரமா, நிறைய செலவை பார்த்து நிறைய தடங்களை சந்திச்சுங்கிற அமைப்பு வந்துருக்கு. ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. இந்த வருஷத்தை எழுதிய கொடுத்துருவீங்க. நான் புரட்டாசி அனைவருக்குமே நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. 7 சனி தாக்கம் இருக்காதுங்கிற வார்த்தையை என்னால சொல்ல முடியும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு எல்லாருமே தமிழனா பிறந்தா அனைவருமே தமிழ் புத்தாண்டு பலனை பாருங்க. இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டை வச்சுதான் மெயினா எல்லாருமே பலன் பார்ப்பாங்க. இப்ப இந்த வருஷத்துடைய பேர் என்ன? நேம் பேர், அது வருஷத்துடைய பேர் என்ன? நல்லா பாருங்க. பராபவ வருஷம் இந்த வருஷத்துடைய பேரு. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் அவசர நிலை. எல்லாமே அவசரமா நடக்கும் இந்த வருஷங்கிறாங்க. இந்த வருஷத்துல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷலு? இந்த வருஷத்துடைய ராஜா குரு. இந்த வருஷ கிரகம் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல குருவா வர்றாரு. அப்ப தங்கம், பொன், பொருள், நகை விலை உயருங்கிறாங்க. இந்த வருஷத்துடைய அமைப்பு. மழை நல்லா இருக்குறாங்க. மண்ணுக்குள்ள தானியங்கள் நல்லா சிறப்பா இருக்குறாங்க. பச்சை நிற காய்கறி தானியங்கள் நல்லா இருக்குறாங்க. இந்த வருஷத்துடைய பலன். இந்த வருஷம் குரு வரனால எல்லா நடக்காத கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துடும். இந்த வருஷத்துல கோவில் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும். இதுதான் இந்த வருஷத்துடைய பலன் பாத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறார். ஒண்ணுங்க, இந்த வருஷ பலன் பார்க்கணும்னா மெயினா 4 கிரகத்தை வச்சுதான் மெயினா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் குரு பார்த்தால் கோடி நன்மை, முதல் கிரகம். அடுத்து சனி பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனி பகவான். அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வருஷ பலனை சொல்ல முடியும். அம்மன் அருளுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்போதுமே பாருங்க, மீனராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனராசிகிட்ட பயங்கரமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி பயங்கரமா சமாளிக்கணுங்கிற குணம் நிறைய இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. பயங்கரமான தன்னம்பிக்கையான குணம் மீனராசிகிட்ட இருக்கும். பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கும் பாருங்க மீனத்துல பார்த்துட்டாவே. பொதுவாக மீனத்துடைய குணமே எப்போதுமே சரி, நல்ல ஒரு டேலண்டான குணம் அதிகமா இருக்கும். பயங்கரமாக ஆழ்ந்து சிந்திப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி பயங்கரமான அறிவான குணம் மீனராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். எடுத்து பார்த்து இவங்களுடைய திறமை தான் கண்டிப்பா இவங்களை காப்பாற்றும். மீனத்தை பொறுத்தவரை இவங்களுடைய திறமையை வெளியில கொண்டாந்து இவங்க பெரிய ஆளுங்க. இது எப்போதுமே இந்த மீனத்துடைய குணம் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டை பாக்குறீங்க, தயவு செய்து சொல்றேன், எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை இந்த வருஷம் பிறந்தவொடனே எல்லாருமே அனைத்து அந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். எல்லாருமே உங்க சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இயற்கை குரு பகவான் உங்க ராசி அதிபதி உங்களுக்கு எப்படி பலமா இருக்கிறார் அதை பாருங்க. அடுத்து சனி பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனி பகவான், அவரை பாருங்க. அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா யோகமா இருக்கும். அது ஒண்ணு மட்டும் யோகமா இருக்கும், எல்லாமே போய் டாப்பா நீங்க வருவீங்க. 7.5 சனி பாதிக்காதுன்னு நான் சொல்றேன். இந்த 4 கிரகத்துல ஒரு கிரகம் நல்லா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? குரு இந்த வருஷம் ராஜா. எப்படி இந்த வருஷம் ராஜா குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, எந்த கிரகம் பயிற்சி ஆகல இந்த வருஷத்துல மட்டும். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சத்துல. 7.5 சனி பகவான உங்களுக்கு 7 சனி நடக்குதுல, அந்த சனி பகவான் நேரம் குரு பாக்குறாரு. அப்ப இதுல சனி, ராகு, கேது இது மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். எல்லாமே உங்களுக்கு 7 சனியை பாதிக்காதுன்னு அர்த்தம்.
கெட்டதே நடக்காதுன்னு அர்த்தம். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஜாதகத்தை எடுத்து பார்க்கணுமா பார்க்க கூடாதா? கண்டிப்பா செக் பண்ணுங்க. இந்த வருஷத்துல கண்டிப்பா நம்ம வருஷத்துல ஒரு வாட்டி ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. வருஷத்துல ஒரு வாட்டி நம்முடைய பிறப்பு ஜாதகத்தை நம்ம எடுத்து பெரட்டணும். நம்முடைய தலையெழுத்தை பெரட்டி வேற பக்கம் மாத்தி வைக்கணும்னு அர்த்தம் அதுக்கு பேர். ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா சனி பகவான் உச்சமாயி உங்க ராசியை பார்க்கிறாரு. கண்டிப்பா நல்லது மட்டும்தான் சொல்ல முடியும். கெட்டதை என்னால சொல்ல முடியல. அதுக்கான நேரம் இப்ப கிடையாது. அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தாவே செலவுகள் நிறைய வந்திருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு தடங்களை பார்த்துடக்கூடாது. நான் ஓப்பனா சொல்றேன். அது மிதனத்துல இருந்து புதனுடைய விட்டுறதுக்கு ரெட்ட மனசு ரெட்ட குணம் உங்கள்ட்ட இருக்கும். கரெக்டா முடிவு எடுக்க முடியல எதுலையுமே. அது வேலையா, தொழிலா, வருமானமா, பொருளாதாரமா நிறைய செலவை பார்த்து நிறைய தடங்களை சந்திச்சுங்கிற அமைப்பு வந்திருக்கும். சனி பலம் இழந்தால் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாறணும். தொழில்ல ஒரு சிறப்பான அம்சம் இருக்கக்கூடாது. மூத்த சகோதரி எதிரியா மாறிக்கணும். நிறைய மருத்துவ ட்ரீட்மெண்ட், நிறைய ஆபரேஷன், உடம்புல கத்தி வைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய தடங்களை பார்த்தேன். வேலை உத்தியோகத்துல இப்படியா என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, நான் வேலையை விட்டுட்டு ஓடிடலாமாங்கிற சிந்தனைக்கு போனீங்க. அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க லைஃப்ல வந்திருக்கும். கடன், பகை, எதிரி, நோய், வழக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயம் என் மேல கேஸ் போட்டிருக்கான், இந்த மேல கேஸ் நடக்குது, இதுல நல்லா இருக்கு, அதுல நல்லா இருக்கு, இந்த இடத்த வைக்க முடியல, பூமி வைக்க முடியல, இது மாதிரி நிறைய குழப்பத்துக்கு உள்ளாகிருப்பீங்க. ஆனா இனிமே எதுவுமே நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிறது மனசுக்குள்ள குரு பகவான் என்னைய காப்பாத்து நினைச்சுங்க. அதாவது நம்ம செஞ்ச தர்மம் நம்மளை காப்பாத்த போகுது. குருவுடைய பார்வை. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். மனைவியா கணவனா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, உங்க மேல கேஸ் போடுறாங்க, இப்ப எடுத்து அழகா பேசி பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்பு வரும். திருமண வாழ்க்கைகள், அடுத்து படிப்பு கல்வியில மிகப்பெரிய அதிக மதிப்பெண் வாங்குறது இந்த மீன ராசிக்காரங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. குரு உச்சம் அந்த வருஷம் ஃபுல்லா இவங்க தான் டாப்பா இருப்பாங்க. ஆன்மீகத்திலையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லா கலையிலையும் சரி நீங்க பெரிய லெவலில் வருவீங்க. சினிமா துறை, கலைத்துறை, அடுத்து பெரிய பெரிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறாங்க பாத்தீங்க, அவங்க எல்லாத்துக்குமே டாப். இப்ப அதெல்லாம் பெரிய நிர்வாகம் பண்றீங்களா, பெரிய பெரிய தொழில் வச்சு நிர்வாகம் பண்றீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் சூப்பரா இருக்கு. தொழிலுக்கு செம்ம யோகம். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். தொழில்ஸ்தான அதிபதி உச்சத்துல இருக்காரு. அதான் தெரிஞ்சுக்கணும். பட்டம், பதவி, புகழ், அந்த தொழில மிக டாப்பா பாரு. வெளிநாட்டுல உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிரும். ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும், இப்ப கிடைக்கும். இப்ப நிறைய ஒரு நல்லதா வருது. கெட்டது என்னால சொல்ல முடியல. நிறைய பார்த்துக்க, நிறைய நல்லதா வருது. கண்டிப்பா நீங்க கண்டிப்பா குருபாகம் நல்லா இருந்தா மட்டும் இப்ப எல்லாமே டாப்பா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நகை வாங்குவீங்க இந்த வருஷத்துல. உங்க குழந்தைகளுக்கு வாங்குவீங்க, இல்ல உங்களுக்கு நகை வாங்குவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஒன்னும் பணமா வரணுங்க, இல்ல நகையா வரணுங்க. அதுக்கான நேரம் இந்த வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு செம்மையா இருக்குங்க. அவருடைய பார்வை நல்லா இருக்கு. கமிஷன் வியாபாரம் பட்டை கிளப்புவீங்க. ஐடிஎஃப்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. பேங்க்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் எத்தனை பேர் பண்றீங்க? சூப்பரா இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்க? நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை எப்படி எத்தனை பேர் பார்க்குறீங்க? சூப்பரா இருக்கும். மருத்துவர்களா எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதவி உயர்வு உண்டுன்னு அர்த்தம். காக்கி யூனிஃபார்ம், காவலர் யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? செக்யூரிட்டி, இவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கும். ஆயுத இயந்திர வேலை எல்லாமே அற்புதமா போகணுங்க அமைப்பு இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. நல்லதான் நடக்குது, கெட்டதும் நடக்க கிடையாது. இப்ப நான் இடம் வாங்குறேன், வீடு வேணும் வாங்கிக்கங்க. சொகுசுக்காரு சொகுசு பங்களா, சொகுசா போகணும் அவன்னு அர்த்தம். அப்ப நல்ல விஷயமா பண்ணிக்கங்களே. திருமணத்தை பண்றீங்களா இல்ல காரு பங்களா வாங்குறீங்களா? ஏதாச்சும் ஒரு இடம் விற்கவே முடியலப்பா, ரொம்ப நாள கேஸ் நடக்குது, இடத்த விற்பனா, இப்ப மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா தீர்ப்பு உங்க பக்கம் எழுதுவாங்க. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிரும். இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். கண்டிப்பா சொல்றேன். அரசாங்கம், படிப்பு, கல்வி ரெண்டுமே பட்டை கிளப்ப போறீங்க. இதெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமா வருதுங்க. அவருடைய பார்வை பார்க்கலாம் சொல்றேன். அப்பா சொத்து, அம்மா சொத்து உங்க பேர்ல எழுதி வைப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆன்மீகம் பட்டை கிளப்புவீங்க. ஏன்னா நிறைய கெட்ட விஷயம் என்னால சொல்ல முடியல. அந்த குரு உச்சத்துல இருக்கிறனால நிறைய நல்லதா யோசிக்கணும். நீங்க ஒருவேளை யார் ஜாதல கிரகம் சரியில்லைன்னா அதுக்கான பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பா அதுக்கு நல்லதா மாத்திக்கிங்க. அது உங்களுடைய கையில தான் இருக்கு. அதனாலதான் அம்மன் ரிவியூலே கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்க. செக் பண்ணி நம்ம எல்லா வீடியோவும் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே மாற்றமா இருக்கு. இப்ப எடுங்க லாட்டரி ஓத்த. 5ஆம் இடத்து குரு 11ஆம் இடத்தை பார்க்கணும். பெருங்கொண்ட பணம் என்ன சொல்ற, நகையா, பணமா, திடீர் லாட்டரி யோகமா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட வரைய ஜாதக பதம் மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி. கலைத்துறை சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புரட்டாதி நட்சத்திரம். பார்த்தவனும் ஒரு வேலையை புரிஞ்சக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த நட்சத்திரம் பிறந்தா கண்டிப்பா இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யாரும் எது பெருசா கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த லட்சியத்தை அடைந்த வெறி பயங்கரமா இருக்கும். அந்த புரட்டாதி பிறந்தாரு. இப்ப எல்லாமே பொண்ணா மாறுது ராஜா. எந்த காரியம் எடுத்தாலும் பொண்ணா மாறும் பாருங்க. இந்த வருஷம் பிறந்த உடனே நல்ல விஷயம் நடக்க போகுது. ஏதாச்சும் நீ பெருசா வாழ்க்கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது நடக்குமா நடக்காது, இந்த வருஷம் நீ மூவ் பண்ணி பாருங்க, தமிழ் புத்தாண்டு கண்டிப்பா நடக்கும்.
வேலை மாற்றம், தொழில சேஞ்சு, கணவனை ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், திருமண பேச்சு, இது எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. இந்த வருஷத்தை எழுதிய கொடுத்துருவீங்க. நான் புரட்டாசி பிறந்த அனைவருக்குமே நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. 7 சனி தாக்கம் இருக்காதுங்கிற வார்த்தையை என்னால சொல்ல முடியும். உடைய நட்சத்திர அதிபதி சனி பார்க்கிறார். வருமானம், லாபம், பொருளாம் எல்லாமே நல்லா இருக்கணும். இதான் இந்த வருஷத்துடைய பலன் பார்த்துங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நிம்மதி இல்லை, வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, வேலை வச்சு நல்லா கஷ்டப்படுறேன், வருமானம் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எல்லாமே தடங்களா வருது, நிம்மதி இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி ஒரு குழப்பத்துக்கு போனது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே இந்த குழப்பமே இருக்காது ராஜா. நல்ல அமைப்பு வருது. வெளிநாடு, வெளியூர், தொழில் உத்தியத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறது, எல்லா யோகம் பர்ஃபெக்டா பரிபூர்ணமா நடக்கும். பார்த்துக்கு நீங்க மூவ் பண்ணி அடிங்க, எல்லாமே வெற்றியா வரும். உத்திரட்டாதி மருத்துவ ஃபீல்டுங்க, மண்மனைங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ங்க, கமிஷன், அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பராங்க. ஒரு தலைமை பொறுப்பு கூடிய நேரம் தேடி வருது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பண்ணுறதா. இப்ப எல்லாமே உங்களுக்கு நல்லதா வருது பார்த்துக்கு. அடுத்து ரேவதி நட்சத்திரம். ஐயோ, அறிவான நட்சத்திரம், அனுகூலமான நட்சத்திரம், பயங்கரமான புத்திசாலி நட்சத்திரம் யாருன்னா உங்க நட்சத்திரம் மட்டும்தான். கொஞ்சம் ஆரம்ப பிறப்பு மட்டும் கொஞ்சம் 1 மாசம் கூட கொஞ்சம் டல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே டாப்பா இருக்கும். வேலை, திருமணம், வீடு, இடம், பூமி, வழக்குல ஜெயிக்கிறது, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். பல பிசினஸ் பண்ணுவீங்க ரேவதி நட்சத்திரம். இப்ப எல்லாமே டாப்பா இருக்கும். கல்வி நிறுவனம் சூப்பரா இருக்கும். கல்வித்துறை, கலைத்துறை எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவி மூலம் நல்ல ஒரு ஒற்றுமை, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது, உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு இல்லாம நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா இந்த வருஷம் செம்மையா. இந்த ரேவதியில பிறந்தவங்க எல்லாமே கோட்டை கட்டி வாழ போறீங்க. எடுத்த காரியம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அதிகமா நீங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு வழக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க.